என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இதுதான் பரோட்டாஸோட நாள். நானே எதிர்பார்க்கல இவ்வளோ பஃபியாக புஃப்னு அப்படியே உப்பிக்கிட்டு வரும்னு சொல்லிட்டு. நான் அந்த உப்பல் வந்துட்டு வீடியோவில் அழகாக தெரியணுன்ட்டு நானும் கீழே கேமராவை படுக்க வச்சு எடுக்கிறேன், மேலே எடுத்து காட்டுறேன். ஓரளவுக்கு கேமராவில் உங்களுக்கு கேப்சர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக உஃப்னு வருதுன்னு பார்த்துங்களேன். ஹோட்டல் கடையில் கூட பரோட்டா எவ்வளோ உப்பி பார்த்தது கிடையாது. இது லேயர் பரோட்டாவா இல்லை என்ன பரோட்டான்னு தெரியல. ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து தான் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைமே இவ்வளோ சூப்பராக வரும்னு நானே எதிர்பார்க்கல. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. குருமாவும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. ரெண்டோட காம்பினேஷனும் அவ்வளோ பிடிச்சிருந்தது எங்கள் வீட்டில். என் ஹஸ்பண்ட்லாம் நினச்சே கூட பார்க்கல. நீ சுட்டதா பரோட்டா, குருமாவும் நீ செஞ்சதா, அவ்வளோ நல்லா இருக்கே, இனிமேல் செய், ரெகுலராக கடையில் கேட்காதனார். குண்டை தூக்கி போட்டுட்டியே, ஏதோ ஒரு கடமைக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சேன். அதுக்கு நீ வீட்லேயே செய்ய சொல்லிட்டியே, நாளை இனிமேல் செய்ய மாட்டேதில்ல. எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா, நீ கடையிலேயே வாங்கி கொடுத்து அதில் கூட ஒரு 50 ரூபா போட்டால் ஆளுக்கு 2 பரோட்டான்னு பிச்சு தின்னுக்கலாம். இதெல்லாம் வீட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்குது, ரொம்ப டயர்டாகுது, வேர்த்து கொட்டுதுன்னு சொன்னேன்னா சரி அப்படின்ட்டு